Hi guys, welcome to DJK YouTube channel. இன்னைக்கு நம்ம YouTube channelல waste coconut bottle craft தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம YouTube channelல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நெட் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால தான் வீடியோ போட முடியல. சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா waste coconut bottle craft தான் பார்க்க போறோம். இத வந்து நம்ம coconut bottle வச்சு தான் செய்ய போறோம். கிராஃப்ட் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். வேஸ்ட் கோகனட் பாட்டில் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பெரிய சைஸ் கோகனட் பாட்டில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சின்ன சைஸ் இருந்தாலும் சரி, நம்ம எதுல வேணாலும் கிராஃப்ட் பண்ணலாம். நான் 2 உள்ளன் கலர் எடுத்திருக்கேன். ஒன்னு கிரீன், ஒன்னு வந்து பர்பிள். நீங்க எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு கலர் கூட எடுத்துக்கலாம். நான் கம் வந்து ஸ்டோன் ஒட்டுறதுக்கு ஃபெவி க்ளூ எடுத்திருக்கேன். அதே மாதிரி உள்ளன்ஸ்லாம் ஒட்டுறதுக்கு ஃபெவி பாண்ட் எடுத்திருக்கேன். அக்ரிலிக் பெயிண்ட் கிரீன் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து லீஃப்காக நான் எடுத்திருக்கேன். அண்ட் சிசர்ஸ். டெக்கரேஷனுக்காக நான் கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க எந்த பீட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ளார் நம்ம செய்யறதுக்காக நான் 3 பிங்க் A4 ஷீட் எடுத்திருக்கேன். நீங்க சார்ட் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நம்ம இந்த சைஸ் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆஃபா கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளன் சுத்திக்கலாம். இப்போ நம்ம இங்க கம் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க கார்னர்ல இருந்து இந்த மாதிரி சுத்திக்கோங்க. ஏன்னா அப்பதான் கோகனட் பாட்டில்ன்றது தெரியாம இருக்கும். இந்த மாதிரி நம்ம பர்பிள் கலர் உள்ளனை ஃபுல்லா சுத்திக்கலாம். நான் வந்து 2 கலர் உள்ளன் சுத்துறேன். நீங்க வேணும்னா ஒன்னு கூட சுத்திக்கலாம். ஏன் நான் 2 கலர் சுத்துறேன்னா இந்த மாதிரி கோகனட் பாட்டில் தெரியுது, அதனால நான் இன்னொரு கலர் சுத்துறதால அதெல்லாம் வந்து மறைஞ்சிரும். நான் வந்து கிரீன் கலர் சுத்த போறேன். ஸோ கிரீனரியா இருக்கும் இந்த ஃபிளவர்ஸ்க்கும் இந்த புக்கேக்கும், அதனால நான் வந்து கிரீன் கலர் சுத்துறேன். இப்போ நம்ம பர்பிள் கலர் ஃபுல்லா சுத்தியாச்சு. இங்க கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கிரீன் கலர் சுத்திக்கலாம். நான் இந்த இடத்துல இருந்து கிரீன் கலர் உள்ளன்னு சுத்த ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இது வந்து அடியில நம்ம டபுள் கலர் சுத்தி இருக்கோம்னு தெரியறதுக்காக நான் ஆஃப் வந்து அப்படியே விட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி சுத்திக்கோங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் ஃபுல்லா சுத்திக்கோங்க. கிரீன் சுத்திட்டு இங்க ஒட்டிடுங்க. மேல மேல மட்டும் சுத்திடாதீங்க. மேல மேல அப்படியே நூல் சுத்தினே இருந்தீங்கன்னா அது வந்து ஒழுங்காவே இருக்காது. இப்ப நம்ம டெக்கரேஷன்ஸ் இதுல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் செஞ்சு வச்சிருந்தேன். அதையும் இங்க வந்து ஸ்டிக் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து ஸ்டோன்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணிருக்கேன். அது வந்து இப்பதான் கம் போட்டு அப்ளை பண்ணதால கொஞ்சம் கம்மா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம டெக்கரேஷன்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் காயட்டும். இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இதை ஆஃபாக இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ மோர் தென் ஹாஃப்க்கு நம்ம ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரி இப்போ கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணணும். இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நீங்க இந்த சைடு தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி ஓப்பன் இடத்துல கட் பண்ணாதீங்க. ரொம்ப லைட்டா கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ல படுற மாதிரி கரெக்டா கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் போக கூடாது, இதுக்கு கீழேயும் வரக்கூடாது. இதே மாதிரி நம்ம ஃபுல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லா கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்க இதை பொறுமையா ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அப்புறமா இதை பேக் சைடுக்கா திருப்பிக்கோங்க. பேக் சைடுக்கா திருப்பி இப்போ அப்புறமா இதை பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம இங்கிருந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. பேக் சைடுக்கா திருப்பி நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இப்படி இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெம்ப் ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி சார்ட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல திருப்பிக்கோங்க. நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டெம்ப் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இங்க கம் அப்ளை பண்ணிட்டு நம்ம இப்போ அப்படியே இதை ஸ்க்ரால் பண்ணிட்டே போலாம். இங்க கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இங்க கம் அப்ளை பண்ணிட்டு ஸ்டெம்ப் அப்படியே இப்படி ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிட்டு லாஸ்ட்ல கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரான ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நீங்க கார்ட்போர்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அதுல ரவுண்ட் ஷேப்ல சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நம்ம டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்க கோகனட் பாட்டில்ல இதை எப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். அப்பதான் வந்து கோகனட் பாட்டிலுக்கான அடையாளமே தெரியாது. அவ்வளவுதான், நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம பண்ணி வச்சிருக்க அந்த ஃப்ளாரை இப்படி உள்ள இன்சர்ட் பண்ண போறோம். அதனால இங்க ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டு நம்ம ஃப்ளார் இதுக்குள்ள வச்சிட்டோம். இப்போ இங்க லீஃப் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃப்ளாருக்கு இந்த மாதிரி 2 லீஃப் கட் பண்ணிக்கோங்க. நம்ம அங்க ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம லீஃபையும் அதில் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் எந்த இடத்துல பண்றோம்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல தெரியுது அந்த இடத்துலயும் லீஃப்லயும் பண்ணிக்கலாம். ஏன்னா லீஃப் வந்து டார்க் கிரீனா தெரியறதுக்காக நான் பெயிண்ட் பண்றேன். இந்த மாதிரி ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய வேஸ்ட் கோகனட் பாட்டில் கிராஃப்ட் புக்கே ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ஷோ கேஸ்ல இல்ல டிவி மேல ஃப்ரிட்ஜ் மேல கூட வைக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் இதே மாதிரி இன்னொன்னு பண்ணிருக்கேன். இது வந்து பெரிய கோகனட் பாட்டில்ல பண்ணது. இது வந்து இப்ப நம்ம சின்ன கோகனட் பாட்டில்ல பண்ணது. ரொம்பவே சூப்பரா இருக்கும் கோகனட் பாட்டில் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்றது. பெரிய கோகனட் பாட்டில் வச்சு பண்ணனா அதுக்கு வந்து ஃப்ளார்ஸ் வந்து நம்ம 2 செய்யணும். நான் வந்து சின்ன கோகனட் பாட்டில்ன்றதால ஒரே ஒரு ஃப்ளார் தான் செஞ்சேன், ஒரே ஒரு A4 ஷீட் வச்சு. அதுவே நீங்க பெரிய பாட்டில் கிராஃப்ட் செய்யணும்னா 2 ஃப்ளார் வேணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.